SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். கிளைமூர் தாக்குதலால் ஹரகட்டாவை கொள்ளும் திட்டம் பத்மேவின் சதியம்பலம். திலீபன் நினைவேந்து தொடர்பில் டக்ளஸ் தரப்பின் போலி குற்றச்சாட்டு அளிக்கப்பட்ட சரியான விளக்கம். மஹிந்தாவுக்காக களமிறங்கியுள்ள சிறப்பு குழு மஹிந்தாவின் அடுத்த கட்ட திட்டம். வசந்த சமரசிங்காவின் சொத்து மதிப்பு சர்ச்சைக்கு விளக்கம். ஜெனீவாவில் ஒன்று திரண்ட இலங்கை தமிழர்கள். டெம்பின் நண்பரை கொன்ற கொலையாளி உறுதி செய்யப்பட்டார். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். ஹெகல் பத்திர பத்மே ஹமாண்டோ சலிந்த உட்பட பாதாள உலக கும்பல் சிறைச்சாலை பேருந்தை குறிவைத்து கிளம்போர் குண்டு தாக்குதல் நடத்தி பாதாள உலக தலைவர் ஹெரக் ஹட்டாவை கொல்ல திட்டமிட்டிருந்ததாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மிகவும் சக்தி வாய்ந்த பாதாள உலக ஆயுதங்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கமாண்டோ சாலிந்த என்ற இராணுவ லெப்டினன்ட் கேர்னலில் விசாரணையின் போது குறித்த விடயம் தெரிய வந்துள்ளது. சந்தேகத்துக்குரிய லெப்டினன்ட் கேர்னலில் விசாரணையின் போது கமாண்டோ சாலிந்த பல சந்தர்ப்பங்களில் தன்னை தொலைபேசியில் அழைத்து 2 கிளைமோர் குண்டுகளை கேட்டு கோரியுள்ளதாகவும் கூறியுள்ளார். இருப்பினும் சந்தேகத்துக்குரிய லெப்டினன்ட் கேர்னல் கமாண்டோ சலிந்தாவிடம் 2 கிளைமோர் குண்டுகளை கொடுத்திருக்கலாம் என்று விசாரணை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றார்கள். பத்திரிகையாளராக மாட வேடமிட்டு ஹெரக் ஹட்டாவை கொள்ளும் திட்டம் தோல்வியடைந்ததால் அடுத்த தாக்குதல் திட்டமாக கெஹல் பத்ர பத்மே மற்றும் கமாண்டோ சலிந்த இந்த கிளைமோர் குண்டு தாக்குதலை நடத்த தயாராகி வந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஹரக் ஹட்டாவை ஏற்றிச் சென்ற சிறைச்சாலை பேருந்து புதுக்கடை நீதிமன்றத்தை நெருங்கிக் கொண்டிருந்த போது நீதிமன்றத்துக்கு அருகில் உள்ள வீதியில் ஒரு மோட்டார் சைக்கிளில் கிளைமோர் குண்டை மறைத்து ரிமோட் கண்ட்ரோலை பயன்படுத்தி வெடிக்கச் செல்வதே பாராள உலக கும்பலின் திட்டமாக இருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் இந்த பாதாள உலக கும்பல் கைது செய்யப்பட்டதால் ஒரு பெரிய பேரழிவு தவிர்க்கப்பட்டதாக போலீஸ் வட்டாரங்கள் கருதுகின்றன. பத்திரிகையாளராக மாறுவேடமிட்டு புகைப்பட கருவியில் துப்பாக்கியை பொருத்தி அதனை செயற்படுத்துவதன் மூலம் ஹெரக் ஹட்டாவை கொள்ளும் திட்டம் முன்பே தெரிய வந்தது. மேலும் தாக்குதலில் ஈடுபட்ட நபரும் தாக்குதலில் பயன்படுத்த தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியும் முன்னர் கைது செய்யப்பட்டனர். இதன்படி பத்மே மற்றும் பாதாள உலக கும்பல் கைது செய்யப்பட உள்ளதுடன் ஹெரக் ஹட்டாவை கொலை செய்வதற்காக திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கமாண்டோ சலிந்தாவுக்கு ஆயுதங்களை விற்றதாக கூறப்படும் லெப்டினன்ட் கேர்னல் பேலியகுட குற்றப்பிரிவாக கைது செய்யப்பட்டு தற்போது குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளில் விசாரிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தலை தாம் குழப்புவதாக ஒரு பொய் குற்றச்சாட்டையும் ஈழமக்கள் ஜனநாயக முன்னணி வைத்துள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மத்திய குழு உறுப்பினர் தீபன் திலீசன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில் தியாக தீபம் திலீபரின் நினைவேந்தலை தாம் தொடர்ச்சியாக செய்து வருவதாக ஒரு போலியான பிரச்சாரத்தை ஈழமக்கள் ஜனநாயக முன்னணியினர் முன்னெடுத்துள்ளார்கள். அதை தாம் குழப்புவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். உண்மையில் மாவீரர்களின் பெயர்களை காட்சிப்படுத்தும் சிந்தனையையும் முதலாக தாம் உருவாக்கினோம் என்றும் தெரிவித்துள்ளார். தன்னிடமுள்ள 27 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் தனது தலைமுறையிடமிருந்து பெறப்பட்டதாகவும் வணிகத்தில் ஈடுபடுவதன் மூலம் அதனை வளர்த்துக் கொண்டதாகவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில் எமது கிராமம் தப்பு தேகமா ஆகும். அங்குள்ள அனைவரும் எங்கள் குடும்பத்தினரை நன்றாக தெரியும். தப்பு தேகமிலிருந்து கொழும்புக்கு வந்து கல்வி பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற பின்னர் நான் அரசியலில் ஈடுபட ஆரம்பித்தேன். மக்கள் விடுதலை முன்னணியில் அங்கத்தவர்களாகவும் வேறு எதுவும் செய்யாமல் அரசியலில் மட்டுமே ஈடுபடுவதாகவும் சிலர் தவறாக எண்ணுகின்றார்கள். சம்பளம் பெறாமல் நாங்கள் எப்படி வாழ்கிறோம் என்று சிலர் எங்களிடம் கேள்வி கேட்கின்றார்கள். நாங்கள் அரசியலில் ஈடுபடும் அதே வேளை வணிகத்திலும் ஈடுபடுகின்றோம். அத்துடன் எனது குடும்பத்திடம் இந்த பெறப்பட்ட சொத்துக்கள் என்னிடம் உள்ளன என்றும் தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். தமிழ் இனப்படுகொலைக்கு நீதி மற்றும் சர்வதேச பொறுப்பு குரலுக்கான கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி நேற்று சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் பாரிய பேரணி நடத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் நிகழ்ச்சி நிரலில் இலங்கை இடம்பெற்றுள்ள நிலையில் இந்த பேரணி நடைபெற்றுள்ளது. இனப்படுகொலையை நடத்தியதாக இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்குமாறு சர்வதேச சமூகத்தை வலியுறுத்தும் வகையில் நூற்றுக்கணக்கான தமிழர்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு வெளியில் கூடி இந்த பேரணியை நடத்தியுள்ளார்கள். முன்னதாக தியாக தீபம் திலீபனின் சாகும் வரை உணவு தவிர்ப்பு மேற்கொண்டு 38 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் பேரணியில் பங்கேற்றார்கள்.
அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நண்பரான சார்லி கிரெக் கொலை செய்தவர் சட்டத்தின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டுள்ளார். கொலைக்கு அவர் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் துப்பாக்கியை சுற்றி சுடப்பட்டிருந்த தூண்டிலிருந்து மரபணு காவலில் வைக்கப்பட்டுள்ள குறித்த சந்தேக நபரிடம் பொருந்தியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அமெரிக்க FBI பணிப்பாளர் இதனை உறுதி செய்துள்ளார். இதனடுத்து துப்பாக்கி பிரயோகத்தில் ஈடுபட்ட டெய்லர் ரொபின்சனுக்கு எதிராக இந்த வாரத்தில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிளைமோர் தாக்குதலால் ஹரகட்டாவை கொள்ளும் திட்டம் பத்மேவின் சதி அம்பலம். திலீபன் நிறைவேந்த தொடர்பில் டக்ளஸ் தரப்பின் போலி குற்றச்சாட்டு அளிக்கப்பட்ட சரியான விளக்கம். மஹிந்தாவுக்காக களமிறங்கியுள்ள சிறப்பு குழு மஹிந்தாவின் அடுத்த கட்ட திட்டம். வசந்த சமரசிங்காவின் சொத்து மதிப்பு சர்ச்சைக்கு விளக்கம். ஜெனீவாவில் ஒன்று திரண்ட இலங்கை தமிழர்கள். ட்ரம்பின் நண்பரை கொன்ற கொலையாளி உறுதி செய்யப்பட்டார்.